வணக்கம். இந்த ஆடி மாதத்துல நம்ம நிச்சயமா தரிசிக்க வேண்டிய ஒரு அம்மன் யாரு அப்படின்னா புட்லூர் பூங்காவனத்த அம்மன். இந்த அம்மனினுடைய வரலாற்றை இப்ப நம்ம விரிவா பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டத்துல அமைந்திருக்கக்கூடிய ராமபுரம் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோவில். இதற்கு ஏன் புட்லூர்னு பேர் வந்தது அப்படின்னா, ஒரு புற்று ரூபத்தில் அம்மன் உருவானதுனால இதற்கு புற்று ஊர் புட்லூர் அப்படிங்கிற பெயர் அமைந்தது. அதோட இந்த அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சுயம்பு ரூபமாகவும் இல்லாம தானா செதுக்கிய ரூபமாகவும் இல்லாம ஒரு புற்று வடிவத்துல அம்மன் நிறை மாத கர்ப்பிணியாக மல்லாந்து படுத்து இருப்பது போல காட்சியளிக்கிறாங்க. இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. எப்படி இந்த அம்மன் உருவானாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ அது ஒரு வனப்பகுதியா இருந்தது. அதற்கு எந்த விதமான ஒரு பாதையும் கிடையாது. முற்றிலுமான ஒரு காட்டு பாதை அது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துல வழிபாடு செய்த கணவனும் மனைவியும் என்ன பண்றாங்க, இந்த பூங்காவனத்தம்மன் கோவில் இப்போ இருக்குல்ல, இந்த வழியில வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வழியில வரும்போது கையில இடுப்புல கூடை வச்சிருக்காங்க, கையில சூளத்தை ஊன்றுகோலா வைத்து இந்த காட்டு பாதையில நடந்து வராங்க. இப்படி வரும்போது இந்த ராமபுரம் பகுதிக்கு வந்த அந்த சமயத்துல அந்த நிறைமாத கர்ப்பிணியான அந்த பெண்ணுக்கு அதீத தாகம் ஏற்படுது. தண்ணீர் குடிச்சே ஆகணும் போல இருந்தது. தண்ணீரை எடுத்துட்டு வர்றதுக்காக அவளுடைய கணவர் பக்கத்துல இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆறுக்கு போறாரு. அங்க போனா அந்த ஆறு வறண்டு இருந்ததை அவரால் உணர முடியுது. ஆனா இவரு கிட்ட நெருங்கி போனதுமே அந்த ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதையும் அவர் ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அந்த வெள்ளம் வற்றி இருப்பதையும் அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்துல திகச்சு போய் தன்னுடைய மனைவி தாகமா இருக்காளே, எப்படியோ தண்ணீர் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த தண்ணீரை எடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி அப்படியே நிறை மாதமா இருந்த அந்த பெண் ஒரு புற்று ரூபமா உருவானதை அவர் பார்த்தாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு, பல காலமே போயிடுச்சு. இது விவசாய நிலமா மாறிடுச்சு. இந்த விவசாய நிலமா மாறினதுல ஒரு விவசாயி என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஏர் கலப்பைய வச்சு உழுது பாக்குறாரு. அப்படி ஊன்றி பாக்குறப்போ அந்த இடத்துல மட்டும் குறிப்பா ரத்தக்கரை இருப்பதை அவரால் உணர முடியுது. என்னடா இது, இந்த இடத்துல ஊனும் போது ரத்தம் வருதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பயந்து போய் ஆச்சரியத்துல மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஓடி அந்த இடத்த பாக்குறாங்க. அப்போ ஒருவருக்கு அம்மன் அருள் நான் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, எனக்கு இந்த இடத்துல கோவில் கட்டி வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் உங்கள் குறைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நான் சரி செய்து வைப்பேன் அப்படின்னு அம்மனினுடைய அருள் அந்த நபர் சொல்றத கேட்ட உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல கோவில் அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அம்மன் சுயம்புவாதான் ஒரு புற்று ரூபமாதான் இருந்தா. சுற்றி கோவில் அமைக்கப்பட்டது. இந்த கோவில்ல வணங்குறவங்களுக்கு நிச்சயம் பிள்ளை வரம், திருமண வரத்தை அந்த அம்மன் அழித்து வைப்பாள் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதோட இல்லாம இது பூத்து குலுங்கிய பூக்களுக்கு நடுவில் இந்த அம்மன் தோன்றி நமக்கு காட்சி கொடுத்ததுனால பூங்காவனத்து அம்மன் அப்படிங்கிற பெயரும் இந்த அம்மனுக்கு ரொம்ப பொருத்தமா அமைந்திருக்கு. இங்க பிள்ளை வரம் கேட்பவர்கள் நிச்சயம் அடுத்த ஒரு வருடத்திற்குள் பிள்ளை வரம் பெற்று மீண்டும் இந்த கோவிலுக்கு வழிபடுவதையும் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அதோட திருமணம் நடக்கவே இல்லை, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, தடைப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் திருமண வரம் வேண்டியும் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யறாங்க. திருமண வரம் கேட்டு வரவங்களும் பிள்ளை வரம் கேட்டு வரவங்களும் இந்த கோவிலுக்கு புனித நீராடி ஈர துணியோட கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு கோவிலை வலம் உள்ளே சென்று அம்மனை வழிபடுவார்கள். இப்படி கோவிலை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனிடம் அந்த எலுமிச்சம்பழத்தை கால் பாதத்துல வச்சு அந்த ஐயர் என்ன பண்றாரு, இந்த கால் பாதத்துல வச்சு உருட்டி விடுவாங்க, வேண்டிக்கிட்டு உருட்டி விடுவாங்க. இத நம்ம ஏந்தி பிடிச்சுக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ஏந்தி பிடிச்சுக்கிட்டு அம்மனை நல்லா மனதார வழிபட்டுட்டு அங்கிருந்து வரணும். இப்படி வழிபட்டுட்டு போனவங்களுக்கு நிச்சயம் திருமண வரத்தையும் பிள்ளை வரத்தையும் அந்த அம்மன் நிச்சயம் அளிப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம்.
அதோட இல்லாம திருமணம் வரம் வேண்டி வர்றவங்க மஞ்சள் கயிறு வாங்கி அங்க கொடிமரத்துல கட்டுறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. அதோட பிள்ளை வரம் கேட்டு வரவங்க தொட்டிலை வாங்கி அங்கே மரத்துல கட்டுறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. அதோட இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அம்மனே நிறை மாத கர்ப்பிணியாக தோற்றம் அளிப்பதனால இங்க நிறைய கர்ப்பிணி பெண்களும் வந்து வழிபாடு செய்யறாங்க. இங்க வந்து வளைகாப்பு செய்துகிட்டு போனா நல்லபடியா ஆரோக்கியமா அம்மன் அருளோட ஒரு பிள்ளை நமக்கு பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கோவிலுக்கு வந்து வளைகாப்பு செஞ்சுக்கிட்டு போற பெண்களும் இருக்காங்க. அதோட 7 வகையான சாதம் 7 வகையான உணவுகளை செய்துட்டு வந்து இங்க அந்த பெண்ணுக்கு படையலிட்டு நம்ம அம்மனுக்கும் சாத்திட்டு அந்த நிறைமாதமா இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்ணுக்கும் கொடுத்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம தானம் செஞ்சுட்டு வரும்போதும் இந்த அம்மனினுடைய அருள் பல மடங்காக பெருகி நமக்கு நலனை பெற்று தரும் அப்படிங்கிறதும் இந்த கோவில்ல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமாவே இது சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு நம்பிக்கையோட வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு நிச்சயமா அந்த அம்மனின் அருள் அடுத்த 1 வருடத்திற்குள்ளாகவே கிடைத்து மீண்டும் அவர்கள் வந்து நன்றி செலுத்திட்டு போற அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலா அமைந்திருக்கு. அதோட இந்த அம்மனினுடைய அருள் ரொம்ப தீவிரமானதாகவும் இருக்கு. தன்னுடைய பிள்ளைகளை காத்தருள உடனே வந்து இறங்கி வந்து அருள் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குகிறாள் இந்த புட்லூர் பூங்காவனத்து அம்மன். இந்த கோவில் சரியா எங்க அமைந்திருக்கு அப்படின்னா, சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவள்ளூருக்கு ரயில் பயணமா போகிறப்போ திருவள்ளூருக்கு முந்தைய நிறுத்தம் தான் இந்த புட்லூர் அப்படிங்கிற திருத்தலம். இந்த புட்லூர் திருத்தலத்துல நிறுத்தத்துல நம்ம இறங்கி ஒரு 15 நிமிட நடைப்பயணத்துல இந்த கோவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கு இந்த கோவில் ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால அந்த நிறுத்தத்துல இறங்கினாலே அங்க வழியில செல்லக்கூடிய பக்தர்களை பார்த்தும் நம்ம தொடர்ந்து அவர்கள் பின்னாலேயே நம்ம போலாம். அப்படி அந்த வழியே தனியா அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு மன நம்பிக்கையோடு தீவிர பக்தியோடு வரக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு பெருகிட்டே வராங்க. நிச்சயம் உங்களுக்கும் திருமண வரம் பிள்ளை வரம் வேண்டிய அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்னா இந்த கோவிலை ஒரு முறை தரிசனம் செய்து வாங்க. உங்கள் வாழ்விலும் மாற்றம் காணலாம். நன்றி, வணக்கம்.